சிவில் இன்ஜினியரிங் சிவில் என்ஜினியரிங் என்பது தமிழ் மொழியில் கட்டுமான பொறியியல் அல்லது குடிசார் பொறியியல் என்று அழைக்கப்படுகிறது. இது உலகின் பழமையான மற்றும் மிக முக்கியமான பொறியியல் துறைகளில் ஒன்றாகும். சிவில் இன்ஜினியரிங் என்றால் என்ன? சிவில் இன்ஜினியரிங் என்பது சாலைகள், பாலங்கள், கட்டிடங்கள், அணைகள், கால்வாய்கள், விமான தளங்கள், துறைமுகங்கள், வடிகால் அமைப்புகள், நீர் வழங்கல் அமைப்புகள் போன்ற மனிதன் உருவாக்கிய மற்றும் இயற்கை சூழலின் உள்கட்டமைப்பை வடிவமைத்தல், கட்டுதல், பராமரித்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான பொறியியல் துறை ஆகும். இது பொது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பாதுகாப்பான மற்றும் நிலையான கட்டமைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. சிவில் இன்ஜினியரிங் படிப்பின் உள்ளடக்கம். சிவில் இன்ஜினியரிங் படிப்பு பொதுவாக 4 ஆண்டுகள் இளங்கலை பட்டப் படிப்பாக பிஇ, பிடெக் வழங்கப்படுகிறது. முதுகலை படிப்புகளும் எம்இ, எம்டெக் ஆராய்ச்சி படிப்புகளும் பிஹெச்டி உள்ளன. இந்த படிப்பில் கற்றுத் தரப்படும் சில முக்கிய பாடங்கள். கட்டமைப்பு பொறியியல், ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங், கட்டிடங்கள், பாலங்கள் போன்ற கட்டமைப்புகளின் வடிவமைப்பு, பகுப்பாய்வு மற்றும் பாதுகாப்பு. போக்குவரத்து பொறியியல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ஜினியரிங், சாலைகள், ரயில்வே, விமான நிலையங்கள், துறைமுகங்கள் போன்ற போக்குவரத்து அமைப்புகளின் வடிவமைப்பு, திட்டமிடல் மற்றும் மேலாண்மை. புவி தொழில்நுட்ப பொறியியல், ஜியோடெக்னிக்கல் என்ஜினியரிங், மண், பாறை போன்ற புவிப்பொருட்களின் பண்புகள் மற்றும் அவை கட்டுமானத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பது பற்றிய ஆய்வு. நீர்வள பொறியியல், வாட்டர் ரிசோர்சஸ் என்ஜினியரிங், நீர் மேலாண்மை, அணை கட்டுமானம், நீர்ப்பாசனம், வெள்ளக் கட்டுப்பாடு மற்றும் நீர் சுத்திகரிப்பு அமைப்புகள். சுற்றுச்சூழல் பொறியியல், என்வைரன்மெண்டல் என்ஜினியரிங், நீர், காற்று மற்றும் மண் மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல், கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் திடக்கழிவு. மேலாண்மை, கட்டுமான பொறியியல் மற்றும் மேலாண்மை, கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், கட்டுமானத் திட்டங்களை திட்டமிடுதல், செயல்படுத்துதல், கண்காணித்தல் மற்றும் நிர்வகித்தல். சர்வேயிங், நிலத்தை அளவிடுதல், வரைபடங்கள் உருவாக்குதல் மற்றும் திட்ட தளங்களை அடையாளம் காணுதல். கட்டிடப் பொருட்கள், பில்டிங் மெட்டீரியல்ஸ், கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் பல்வேறு பொருட்களின் பண்புகள் மற்றும் அவற்றின் தேர்வு. கணிதவியல் மற்றும் அறிவியல் பாடங்கள், பொறியியல் கணக்கீடுகளுக்கு தேவையான கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல். கல்வித் தகுதி மற்றும் உரிமம். சிவில் இன்ஜினியரிங் இளங்கலை பட்டப் படிப்பில் சேர, மாணவர்கள் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல், கணிதம், இயற்பியல், வேதியியல் பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பெரும்பாலான நாடுகளில் சிவில் இன்ஜினியர்கள் பணியாற்ற உரிமம் பெற்றிருக்க வேண்டும். சிவில் இன்ஜினியரிங் வேலை வாய்ப்புகள். சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பல்வேறு வேலை வாய்ப்புகள் உள்ளன. சில முக்கிய பணிகள் மற்றும் துறைகள். கட்டுமான நிறுவனங்கள், கட்டிடங்கள், பாலங்கள், சாலைகள் போன்றவற்றை வடிவமைத்தல் மற்றும் கட்டுதல். அரசு துறைகள், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, நகராட்சி நிர்வாகத் துறை போன்ற அரசு நிறுவனங்களில் திட்டமிடல், வடிவமைப்பு மற்றும் அமலாக்கம். ஆலோசனை நிறுவனங்கள், கட்டுமானத் திட்டங்களுக்கு ஆலோசனை வழங்குதல், வடிவமைப்பு சேவைகளை வழங்குதல். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, புதிய கட்டுமான நுட்பங்கள் மற்றும் பொருட்களை உருவாக்குதல். ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் போன்றவற்றை உருவாக்குதல். சுயதொழில், சொந்தமாக கட்டுமான நிறுவனங்கள் அல்லது ஆலோசனை சேவைகளை தொடங்குதல். கல்வித்துறை, பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி. வேலை வாய்ப்புக்கான சில எடுத்துக்காட்டுகள். உதவிப் பொறியாளர், அசிஸ்டன்ட் என்ஜினியர். தளப் பொறியாளர், சைட் என்ஜினியர். கட்டமைப்பு பொறியாளர், ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர். திட்ட மேலாளர், ப்ராஜெக்ட் மேனேஜர். வடிவமைப்பு பொறியாளர், டிசைன் என்ஜினியர். மேற்பார்வை பொறியாளர், சூப்பர்வைசிங் என்ஜினியர். நில அளவையாளர், சர்வேயர். சுற்றுச்சூழல் பொறியாளர், என்வைரன்மெண்டல் என்ஜினியர். சம்பள வாய்ப்புகள். சிவில் இன்ஜினியர்களுக்கான சம்பளம் அனுபவம், பதவி, நிறுவனம் மற்றும் இருப்பிடம் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். பொதுவாக சிவில் இன்ஜினியரிங் என்பது நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு துறை. சிவில் இன்ஜினியரிங் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் பற்றிய கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்கள் அருகிலுள்ள பொறியியல் கல்லூரிகள் அல்லது வேலைவாய்ப்பு வழிகாட்டி மையங்களை அணுகலாம்.